திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு என்கிற தலைப்பின் கீழே சமய பயிற்சி வகுப்பு குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி கடந்த 4-5 வாரங்களாக நாம் கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சைவ சமயத்தினுடைய தொன்மை குறித்து பார்க்க இருக்கிறோம். நம்மோடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள தம்பி கார்த்திகேயன், நித்தில் அம்மா, ஆர்த்தி, சித்ரா அம்மா அனைவரும் வந்திருக்கிறாங்க. கடந்த வகுப்புல வந்தவங்களே இந்த வகுப்புல வந்திருக்காங்க. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று சைவ சமயத்தினுடைய தொன்மை குறித்தும் சைவ சமயத்தினுடைய பெரும் அந்த வரலாற்றை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி நிகழ்ச்சிக்குள் எளிதாக நுழைவோம். வாங்க தம்பி கார்த்திகேயன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நன்றிங்க. அனைத்தடியார் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி. சீரா திருவையாரா போற்றி. பராய்ந்துரை மேவிய பரணிய போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. குற்றாலத்தும் கூத்தா போற்றி. கோகழியே மேவிய குருவே போற்றி. தொண்டர் பரவும் இடத்தாய் போற்றி. தொழில் நோக்கி ஆளும் சுடரே போற்றி. முக்கண்ணா போற்றி. முதல்வா போற்றி. முருகவேல் தன்னை பயந்தாய் போற்றி. சங்கரனே போற்றி. நின் பாதம் போற்றி போற்றி. சதாசிவனை நின் பாதம் போற்றி போற்றி. மானியர் நோக்கி மணாலா போற்றி. வானகத்தமரை தாயே போற்றி. காவாய் கனகத்திரழியே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிச்சவே சாசப சிதம்பரம். பிடியதன் உருவுமை குழமிகு கரியது வடிகொடு தனதடி வள்ளிப்படும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடி பினர் வயல் வலி வலமுறை சமரசோ ரபத்மாவை தடி தவேல் குமரன் தாதைனர் கோலம்பம் மேவிய அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே. திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கலாமாங்க? திருச்சிற்றம்பலம். அடியார் கமுதலாம் ஈந்தாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம சென்ற சந்திப்பிலே நம்ம என்ன பார்த்தோம்னா சைவத்தோட தொன்மை பார்த்தோம். அப்ப சைவம் பறந்து விரிந்திருக்கு எங்கேயுமே. அப்ப நம்ம கொலம்பியால இருந்து நார்த் டு வெஸ்ட், அப்ப நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் 4 திசைகளையும் பெருமான் நம்ம சைவத்தோட பொருள் சைவ சம்பந்தப்பட்டது எல்லாமே கிடைச்சதுதான் இருக்கு. அப்ப நம்ம சைவத்தோட தொன்மை பறந்து விரிந்து இந்த அண்டம் ஃபுல்லா பெருமான் தான் இடமே. சைவத்தோட பிறப்பிடமே பெருமான் தான். அப்ப இந்த நாடு ஃபுல்லா, இந்த நாடு கொலம்பியா, கொரியா எல்லாமே நம்ம குமரிகண்டத்துல இருந்து பிரிஞ்சுதான் இந்த நாடுகள்லாம். அப்ப நம்ம குமரிகண்டத்தோட முதல் தின தமிழர்கள். அப்ப தமிழர்களோட தெய்வம்னாலே சிவபெருமான். அப்ப குமரிகண்டத்தோட பிரிஞ்ச நாடுகள் தான்
கொரியா, கொலம்பியா, ஆஸ்திரேலியா. அப்ப நம்ம சமயம் தான் அங்கேயும் இப்பயே வழக்கத்துல இருக்கு. இன்னும் கும்பிட்டு இருக்காங்க நம் பெருமான். அப்ப நம்ம சைவத்தோட தொன்மை பறந்து விரிந்திருக்கு. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ, உலகுக்கு ஒருவனா நின்றாய் நீ. அப்ப பெருமான் தான் ஒருத்தரே இருக்காரு. அவருதான் வேற யாருமே இல்லை. திருவையார் அகலாத செம்பர் ஜோதி. அப்ப பெருமான் இந்த பார் முழுக்க அவர் தான் இருக்காரு. அப்ப அவரோட தொன்மை கிபி 530 இருந்து சைவம் வளர்ந்துட்டு அப்பல இருந்தே சைவம் இருக்கு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இல்ல, ஒரு கணிப்பு அவ்வளவுதான் தவிர்த்து சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம சைவம் அதுக்கு முன்னே தோன்றியது. இப்ப சொல்றாங்க 530ன்னு, ஆனா நம்ம சைவம் ரொம்ப பழமையானது, அனாதியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைவத்திற்கு இப்ப போன வகுப்புல எல்லாம் சந்திப்புலயே பார்த்தாச்சு. இப்ப நம்ம பேஜ் நம்பர் பக்கம் எண் 5 ஐயா படிக்க சொல்லுங்க ஐயா. படிக்கலாமா? படிக்க சொல்லலாம். வாங்க. திருச்சிற்றம்பலம். 24 மணி நேரம். ஒரு நாள் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் நேரம். 365.25 நாட்கள். ஒரு ஆண்டு பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வரும் நேரம். பரவெளியில் மொத்தம் 224 புவனங்கள் உள்ளன. ஒவ்வொரு புவனத்திலும் ஆயிரக்கணக்கான அண்டங்கள் உள்ளன. பால்வெளி அண்டத்தில் மில்கி வே கேலக்சி பல கோள்கள் உள்ளன. அதில் பூமியில் நாம் இருக்கிறோம். இவை யாவும் என்றும் இருப்பவை, அனாதியானது. உயிர்கள் மட்டும் பிறந்து மடியும் பிறவி சூழலில் சுழலும். இவர்களுக்கு இறைவன் கருணை கொண்டால் மட்டுமே அருள் புரிந்தி முக்தி கொடுப்பார். திருச்சிற்றம்பலம். அப்ப இவங்க என்ன 24 மணி நேரம் அதெல்லாம் இப்ப சொல்றது. ஆனா நம்ம அந்த காலத்திலே நம்ம தமிழர்களோட விஞ்ஞானம் நல்லா வளர்ந்துருக்கு. இப்பயும் திருப்பெருந்துறையில போனா 27 தாரகை, அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 தாரகைகளையும் செதுக்கி இருப்பாங்க. அது ஒரு வடிவத்தை இப்ப ஒவ்வொரு தாரகைக்கும் நாள் மீனுக்கும் ஒரு வடிவம் இருக்கு. நான் மீனுக்கும் அப்ப அந்த வடிவத்தை அந்த காலத்துல திருப்பெருந்துறை கோயில் பழமையான கோயில், அந்த அந்த காலத்துல அந்த கோயில்ல செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்பதான் அந்த செஞ்சுரி 15th century 16th century அப்பதான் இந்த ஸ்டார், இந்த நிலவு, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த வடிவம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு முந்தையே நம்ம தமிழர்கள் நம்ம சைவத்தோட தெய்வமான சிவபெருமானோட ஆலயத்துல வடிவமைச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்துல டெலஸ்கோப் இல்ல, அந்த தொலைநோக்கி பார்வை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா அந்த காலத்திலே இதுதான் நாள், இந்த மீன் தாரகை, திருவாதிரை தாரகையோட வடிவம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு வடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த வலைதளத்துல கூகுள் அந்த மாதிரி வலைதளத்துல போட்டா கூட நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த காலத்துல ஒண்ணுமே நம்ம பார்க்குற அளவுக்கு அவ்வளவு விஞ்ஞானம் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஞானம் இருந்திருக்கு. விஞ்ஞான பொருட்கள் இல்லைன்னு தவிர்த்து அவங்களுக்கு ஞானம் இருந்திருக்கு. அதனாலதான் அப்பர் கூட பாட்டு சொல்லுவாரு, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். அப்பரே சொல்லிடுறாரு, தனக்கு ஞானம் இல்லைன்னு. எவ்வளவு திலகவதி அருளால வந்தவங்க நம்ம நாவுக்கரசர் பெருமான். திலகவதியார் இல்லைன்னா நாவுக்கரசர் சமய தேவாரம் இல்ல, அவரு 4-5 திருமுறையும் இல்லை. அப்பேற்பட்ட நாவுக்கரசர் சொல்றாரு, நான் ஞானி இல்லை. அப்படி அவரு சொல்றாரு. அவரு எவ்வளவு பெரிய ஞானி அவரே சொல்றாரு. பெரியவங்களோட பெருமையை நம்ம தெரியதான் நம்மளோட சிறுமை வெளிப்படும். அதுதான் நம்ம சைவத்தோட முதல் கொள்கையே, முதல் சமய பாடே. பெரியவங்களோட பெருமையும் அவங்களோட செயலும் அவங்க அடக்கம் பண்பு தெரிய நம்மளோட சிறுமை தானா வெளிவரும். நம்மள ஒண்ணுமே இல்லை அப்படியே சொல்லிட்டு நம்ம சிறுமை தானா வெளியே. அவரே சொல்ற ஞானி இல்லைன்னு. அந்த காலத்துல அவ்வளவு ஞானத்தோட செயல்பாட்டுல நல்லா கோலை வச்சுட்டு நல்ல கண்ணால வச்சிருக்காங்க அம்மா சமர்த்த அந்த கால தமிழர்கள். இப்பதான் கண்டுபிடிச்சிட்டாங்க தவிர்த்து அந்த காலத்திலே வடிவமைச்சு செஞ்சு வச்சுட்டாங்க. அதான் நம்ம தமிழோட பெருமையே. அந்த காலத்தை வச்சுட்டாங்க, அந்த காலம் செதுக்கிட்டாங்க. ஆனா இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொன்னா, இது இப்படி. ஆனா நம்ம தமிழர்கள் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம திருமணம் சொல்லிட்டே போயிட்டாங்க எல்லாமே. அதுல இருந்து வந்ததான் இந்த புது கண்டுபிடிப்பெல்லாம். இந்த கண்டுபிடிப்பு எல்லாமே சொந்தக்காரங்க நம்ம சமயம், நம்ம திருமுறைகள், நம்ம கோயில். இவங்க கண்டுபிடிக்க எல்லாமே அதுக்கு ஒரு தொடங்கும் புள்ளி
புள்ளையார் சொல்லி மாதிரி அந்த புள்ளையார் சொல்லி நம்ம சமயமா தான் இருக்கும். நம்ம சமயத்திலிருந்து கண்டுபிடிச்சு அதை டிஃப்ரெண்டா அந்த வேஸ்ல கொண்டு போய் திருப்பி இது நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் என்ற செயலை பெயர் கொண்ட அவங்க ஆணவம் என்ற மனத்தை கை கொண்டு நடத்துறாங்க. ஆனா அது எல்லாமே தொடங்கும் வரி நம்ம சமயம் தான், நம்ம சைவம் தான். அங்க இருந்து வந்த அங்க தொடங்கும் வரி இவங்களது. அதை வச்சு இவங்க டெவலப் பண்ணிட்டு இது நாங்க கண்டுபிடிச்சது சொல்றாங்க. ஆனா இதுக்கு எல்லாமே ஆணிதாரம் நம்ம சமயம் தான். சொல்ல ஆள் இல்லை. இதுதான் நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போனதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப 27 மணி நேரம் ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு நேரம் இருக்கு. இப்ப பூமி சுத்துறதுக்கு 24 மணி நேரம். இதுவே இன்னொரு புக்ல ஒரு புக் இருக்கும். அவர் எழுதுனது வந்து பிராங்க் ஸ்டாக். அவரோட புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்யூட்டான கரெக்டான டைம் என்னன்னா 23 மணி நேரம் 59 நிமிடம் புள்ளி 4004 செகண்ட்ஸ். அப்ப அந்த 004 சேர்த்துக்கிட்டு அது ஏன் 4 சொல்லிட்டு நம்ம 24 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. ஆனா அக்யூரேட்டான டைம் 23:19 நிமிஷம் புள்ளி 004 நம்மளோட பூமியும் சரியான நேரம். அந்த நாளையும் கூட்டிக்கிட்டு 24 போட்டுட்டாங்க. அப்ப 24 மணி நேரம். அப்ப ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு நேரம் இருக்கு சுத்துறதுக்கு. இப்ப அதே நம்ம வெள்ளி அந்த கோள் எடுத்து ரொம்ப லேட்டா சுத்தும். இதுவே குரு என்ற கோள் எடுத்தா அது கொஞ்சம் வேகமா சுத்தும். அப்ப ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு மணி நேரம் இருக்கு. அப்ப அந்த உலகுக்கு ஒருவனா நின்றா நீ அதை ஆட்டுறது அவன் தான், அவன் சுத்துறது அவன் தான். அப்ப பெருமான் தான் பெருமான் தான் ஒவ்வொரு செயற்குள்ள இருந்தும் சுத்த வைக்கிறாங்க. அவர் இல்லைன்னா ஒன்றும் ஆட முடியாது. அப்ப பெருமான் அந்த கோள்ல இருந்து அவரோட செயல் அப்படி இருக்கு, வேகமா இருக்கு. இந்த கோளும் இந்த செயல் கம்மியா இருக்கு. இதே சனி என்ற கோள் எடுத்து அது கொஞ்சம் இருக்கிறதுலே ரொம்ப பொறுமையா சுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அத உண்மை, ரொம்ப கொஞ்சம் பொறுமையா சுத்தும். அப்ப அதுக்குள்ள பெருமான் ரொம்ப கம்மியா சுத்த வைக்கிறாங்க. இதுக்குள்ள இருந்து பெருமான் வேகமா சுத்த வைக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த மணி நேரம் சுத்தும், இவ்வளவுதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கோள் நேரம் இருக்கு. அதே மாதிரி 224 புவனங்கள். அப்ப நம்ம திருமந்திரம் பார்த்தா நிறைய ஈரேழு உலகம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நிறைய உலகம் இருக்கு. திருமந்திரத்தை போட்டிருப்பாங்க, நிறைய உலகம் இருக்கு. அப்ப இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கணிக்கல. 224 தான் இல்ல. அது வந்து சும்மா பொதுவா சொல்லியிருக்காங்க தவிர்த்து நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஒவ்வொரு மில்கிவே, ஒவ்வொரு பால்வெளி அண்ட பகுதி வந்து ஒவ்வொரு குள்ள இருக்கு. இப்ப எப்படின்னா நம்மளோட அறிவியல் எப்படின்னா இப்ப சொல்லியிருக்காங்க இந்த பிரெக்னன்ட் இந்த கர்ப்பத்தப்ப இப்படி இருக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு இது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம திருவாசகத்துல முன்னையே நம்ம மணிவாசகர் சொல்லியிருக்காரு, திரு அண்ட பகுதின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 6 திங்களின் 5 திங்கள் சொல்லிட்டு அவரே எழுதி சொல்லிட்டு போயிருக்காரு நம்மளுக்கு. அப்ப இந்த மாசத்துல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிவாசகர் இந்த ஸ்கேன் இசிஜி இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே கர்ப்பப்பை இப்படிதான் இருக்கு சொல்லிட்டு 10 திங்கள்னா மாதம், 10 திங்கள்ல இருந்து ஒரு மாசம் விட்டு 10 மாதங்களா அவர் வைத்த வரி நம்ம அண்ட பகுதியில இருக்கு. எல்லாரும் படிச்சிருப்போம். அப்ப அதுல இருக்கு. அப்ப ஒவ்வொரு அந்த குழந்தை ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க சொல்லியிருப்பாரு நம்ம மணிவாசகர். அந்த காலத்துல என்ன செட்டிங்ஸ் ஆப்ஸா இருந்துச்சு இல்ல. அந்த காலத்துல இபி இருந்துச்சு இல்ல. எதுவுமே அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியுமே இல்லை. ஆனா அப்ப மணிவாசகர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க புள்ளம்பூதகுடின்னு ஒரு கோயில் இருக்கும். அது வைணவ தலங்கள். அந்த தலத்துல வந்து வேத மண்டபம் சொல்லிட்டு வெளியே ஒரு மண்டபம் இருக்கும். அங்க மேல பார்த்தா நம்ம குழந்தையோட ஒவ்வொரு நிலை, கருவுற்ற நிலையில இருந்து அது பிறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிலையும் நம்ம கருவுற்று இருந்தாலும் நம்ம ஞாபகம் நம்ம திருநாவுக்கரசர் பாட்டு தான். சம்பந்தர் வந்து வாழ்கந்தான் என்ற பதிகத்தை எழுதி நின்ன தலம் திரு ஏடகம். திருநாவுக்கரசு நாயனர் கள்ள மிதக்க சொற்றுணை வேதிய பாடி நின்ன இடம் வந்து பாதரை புலியூர். அதுல முதல் பாட்டு கருத்து அப்படியே ஆரம்பிக்கும். அருமையா கருத்து அந்த கரு என்று சொன்னாலே நம்மளுக்கு பாதரை புலி ஞாபகம் வரும். அப்ப அந்த புள்ளம்பூத கொடியில அந்த புள்ளம்பூத கொடியில எந்த ஸ்டேஜ், அந்த முதல் மாசம் குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்கும், 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் சொல்லிட்டு 10 மாதங்களும் வளர்ச்சி நிலையுற்ற குழந்தை எப்படி சொல்லிட்டு அப்படியே செதுக்கியிருப்பாங்க. அந்த காலத்துல இந்த டெக்னாலஜி. அப்ப நம்ம தமிழரோட
திரு அறிவுன்னு சொல்றோம். திருவு மெய்யும் புணர்ப்பானே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப திரு அறிவு. அப்ப நம்ம தமிழர்கள் அவ்வளோ அந்த காலத்திலே விஞ்ஞானம் இல்ல, மெஞ்ஞானத்தால கிடைச்ச ஞானிகள் அவங்கெல்லாம். விஞ்ஞானம் சொல்லக்கூடாது, மெய்ஞானத்தால முக்கிய ஞானிகள் அவங்கெல்லாம். அப்ப நம்ம சமயம் அவ்வளோ தொன்மையானது. நம்ம சமயத்துல தமிழர்கள் அவ்வளோ விஞ்ஞானிகள். அப்ப 224 புவனங்கள், அது இதுக்கு அக்யூரேட்னு இல்ல, நிறைய இருக்கு. இப்ப சொல்லியிருக்காங்க 224, அதெல்லாம் இல்ல, நிறைய இருக்கு. அடுத்த வரி ஒரு போட்டிருக்காங்க, இவை யாவும் என்றும் இருப்பவை போட்டிருக்காங்க. ஆனா அது உண்மையா? இல்ல, எதுவுமே நிலையானது இல்ல. நிறைய இருக்கு. யாக்கை நிலையாமை, உயிர் நிலையாமை, செல்வம் நிலை, நிறைய இருக்கு. அப்ப இது நிலையாமையா? இல்ல, எப்ப வேணா இதெல்லாம் நிலையற்ற பொருட்கள். இதெல்லாம் எப்ப வேணா அழிய வாய்ப்பு இருக்கு. இங்க நிலையானது கொடுத்திருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஆனா எதுவுமே நிலையானது இல்ல. பெருமான் ஒருவரை நிலையானது. முத்தல்லாயிரம் பாட்டு இருக்கும், தமிழ் 10 பாட்டு நினைக்கிறது, முத்தல்லாயிரம் நினைக்கிறேன். அந்த முத்தல்லாயிரத்துல முதல் பாட்டே நம்ம திருவாதிரை, நம்ம ஆதிரை நான்மீனை பத்தி செய்தி இருக்கும். 3வது வரியில ஆதிரையான் 3 ஆதிரையான் இருக்கும் அதுல. அப்ப அந்த காலத்திலேயே ஆதிரை சிறப்பு, அது ஒரு பக்கம். அப்ப அந்த முத்தல்லாயிரத்துல சொல்லியிருக்காங்க, எதுவும் நிலையா முதல்ல 3 பாட்டு இருக்கும். சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, இப்படி 3 நாடுகளை வச்சு அதோட இயற்கை தன்மைகளை சொல்லிட்டு வியம்பத முத்தல்லாயிரம். அத சொல்லியிருக்காங்க, பாண்டிய நாட்டு நம்ம சிவபெருமான பாண்டியன். ஏன்னா மங்கைக்கரசி அம்மையாரோட ஆட்கொண்ட பெருமான் நம்ம அங்கேற்கண்ணி மணந்த பெருமான். அப்ப அவ பாண்டியன், பெருமான் பாண்டியன். அப்ப அந்த மணிவாசகர் பாடியிருப்பாரு. அப்ப நம்ம சிவபெருமான் மதுரை ஆண்ட மதியில பாண்டிய நாடுல அவரு பாடியிருப்பாரு முத்தல்லாயிரத்துல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப சிவபெருமான் தாழ்ச்சடையான். அப்ப பெருமான் அப்படியே பரந்த சடை உள்ளவன், குளிர்ந்த சடையன். அப்ப பெருமான் தலையிலேயே கங்கையை வச்சிட்டு இருக்கான். அப்படியே தலையிலேயே இது டேங்க் இருக்கு, சாதா டேங்க் இல்ல, ஹீட்டர் டேங்க். அப்படியே தலையை ஃபுல்லா ஜிலிஜின்னு இருக்கிற டேங்க் வச்சிருக்கான் நம்ம தலைவர் சிவபெருமான். அப்ப தாழ்ச்சடையான், குளிர்ச்சடையான், தலையை டேங்க் வச்சிருக்க கங்கை என்ற நங்கைய தன் தலையில அமர்ந்தி ஆள் வைக்கிறான் பெருமான். அப்ப இதுக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்க, கற்பூர திருவந்தாதிய. தகவுடைய தாள முளரேல் தாராள சார புகுவிடுதேல் பொல்லாது கண்டீர், மிக வளர ஊர்திடுமா நாகம் ஒரு நாள் மலை மக்களே சார்துடுமே மேலஞ்சாம். அப்ப நீ தலையில வச்சிருக்கிய கங்கை உனக்கு பார்வை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ வச்சிருக்கிய அந்த நாகம் பார்வதி குத்திராதா, அப்போ உனக்கு பாவம் வந்துடான்னு சொல்லிட்டு நம்ம காரைக்கால் அம்மையை சொல்லியிருப்பாங்க அற்புத திருவந்தாதியில. அப்ப நம்ம பெருமான் பாண்டி நாட்டுல சொல்லியிருக்காங்க. அப்ப பெருமான் அவ்வளோ நம்ம புவனங்கள் எதுவும் நிலையானதல்ல, இல்லை இல்லை இப்புவனங்கள் அவ்வையும் இல்லை, ஆண்டது ஒருவனே அது எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு முத்தலயத்துல பாட்டு. அப்ப இந்த புவனம் இந்த உலகங்கள இது நிலையானது இல்ல, பெருமான் ஒருத்தரை நிலையானது. அவருக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தவிர்த்து அதுவும் இல்ல. அந்த புவனங்களும் எப்ப வேணா அழிய வாய்ப்பு இருக்கு. இது நிலையானது எதுவுமே இல்ல, சிவபெருமான் ஒருத்தர் நிலையானது. உயிர்கள் மட்டும் பிறந்து மடியும் பிறவி சுழலில் சுழலும், இவருக்கு இறைவன் கருணை கொண்டால் மட்டுமே அருள் புரியும். அது உண்மைதான். அப்ப பெருமான் அவர் ஒண்ணுதான் உயிர். அவர் நினைச்சாதான் நம்மளுக்கு கருணை கொடுக்க முடியும். இதுல திருமணத்துல பாட்டு இருக்கு, சூரியகாந்தல் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அதோட பொருள் என்னன்னா, சூரியகாந்த கல் என்ற கல் பக்கத்துல பஞ்சு வச்சா அது அது சுடுமா, அந்த பஞ்சு எரியுமான்னு கேக்குறாங்க. எரிய முடியாது. அதுக்கு சூரியன் ஒளி அந்த கல் மேல பட்டாதான் பக்கத்துல இருக்க பஞ்சு எரியும். அப்ப நம்ம தான் கல், பெருமான் தான் சூரிய ஒளி, பக்கத்துல இருக்க அந்த பஞ்சு தான் நம்ம மும்மலங்கள். நம்ம போய் அந்த மும்மலங்களை அடக்கி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. போய் அந்த நம்ம சுட முடியாது. பெருமான் நம்ம மேல இருந்து அருள் புரிஞ்சா மட்டும்தான், அவர் நினைச்சா மட்டும்தான் மும்மலம் அழிக்க முடியும். நம்மளே கட்டுப்படுத்தி அடக்கி நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்துல பாட்டு. அப்ப இந்த உயிர் என்பது பெருமான் அருளால மட்டும்தான் இயங்குது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருள் இருந்தா மட்டும்தான் இந்த உயிரிடம்பது, இந்த உயிர் உடல் விட்டு நீங்குது இந்த உயிர். அப்ப பெருமான் தான் உடலையும் ஊனையும் மாறுறது, அந்த ஊனிலிருந்து உயிரையும் காக்கிறது அந்த பெருமான் மட்டும்தான். அவரை விட்டா வேற நாதி இல்லை. திருச்சிற்றம்பலம். அடுத்த பேச்சுங்க. நன்றி, மிக்க நன்றி. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். இவை யாவும் என்றும் என்றும் இருப்பவை என்றது காலத்தை, அந்த இது கேலக்சியை சொல்றாங்கல்ல,
அதாங்க அது எப்ப அது இருக்குமான்னு தெரியாதுங்கய்யா. எப்ப வேணா அழிய நிலைமைதாங்க அதெல்லாம். ஆமா. நிலையானது இல்லைங்க அது. அதாவது மாறும், திருப்பியும் ஏறும், திருப்பியும் வரும். அப்படிதானே? ஆமாங்கய்யா. நிலவு மாதிரி எப்ப வேணா அழியும், எப்ப வேணா இருக்குங்கய்யா அது. நிலையானது இல்லைங்க சிவ அது. அற்புதம், அற்புதம், அற்புதம். அடுத்து வாங்க நித்திலம்மா. இந்தியா மடகாஸ்கர் தீவு ஆஸ்திரேலியாவை இணைத்த மாபெரும் நிலப்பரப்பு குமரிக்கண்டம். சைவமும் தமிழும் அருளப் பெற்று வளர்ந்தது இங்குதான். தொடர்ந்து வந்த பல்வேறு கடல்கோள்களினால் சுனாமி கடலுக்குள் மூழ்கியது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இறையனார் அகப்பொருள் போன்ற நூல்கள் உரைக்கின்றன. குமரிக்கண்டம் 49 நாடுகள்: 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்படை நாடு, 7 பின்படை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணக்கரை நாடு, 7 குறும்பனை நாடு. கிமு 3000 முன் வரலாறு. ஆறுகள்: பக்ருலி, குமரி. மலைகள்: குமரிக்கொடு, மணிமலை. ஊர்கள்: தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர். திருச்சிற்றம்பலம். அப்ப அந்த அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியா மடகாஸ்கர் தீவு. அப்ப அந்த முதல் செய்ய அப்ப நம்ம சைவம் தான் பறந்து விரிஞ்சிருக்கு. நம்ம சைவம் ஆணி சமயம். அதுல இருந்து பிரிந்து மற்ற சமயங்களும். அப்ப நம்ம சமயத்தை இருந்தவங்க தான் இந்த ஆஸ்திரேலியன், கொரியன்ஸ், அப்ப பிராங்க்ஸ், இவங்க எல்லாம் நம்ம தமிழர்கள். அவங்க மொழியெல்லாம் கேட்டா நம்ம அப்படியே நம்மளோட ஐயா நம்ம அமீர் போட்டேன். கேக்குது. சொல்லுங்க, சொல்லுங்க. அதான் ஆஸ்திரேலியா மடகஸ்கார் தீவு ஆஸ்திரேலியாவை இணைத்த மாபெரும் நிலப்பரப்பு குமரிக்கண்டம். சைவமும் தமிழும் அருள் பெற்று வளர்ந்தது. சொல்லுங்க. அப்ப மொத்தமே அந்த கண்டம் வந்து எல்லாம் ஒண்ணா இருந்ததுன்றீங்களா? ஆமாங்க. இந்த இலங்கை கூட இல்லைங்க. இலங்கையும் நம்ம குமரி நாடுக்கு சேர்ந்ததுதாங்க. அதுல இருந்து அதுவும் நம்மளுதாங்கய்யா. அதுல இந்த குமரி கண்டம் போனதால இலங்கையை மட்டும் தனியா தெரிஞ்சதுங்க, அவ்வளவுதாங்க. மத்த தவிர்த்து இலங்கையும் குமரி கண்டத்துல ஒரு பங்கு தான். அப்ப இன்னும் குமரி கண்டத்துல கொஞ்சம் நிலப்பரப்பு இன்னும் இருக்கு. அது இலங்கையா இருக்கு, பேர் மாத்திட்டாங்க, இலங்கையா இருக்கு. ஆனா அதுவும் நம்ம குமரி கண்டம் தான். அப்ப மடகாஸ்கர்ல இருந்து அதான் கொரியன், மடகாஸ்கர், கொலம்பியா, ஆஸ்திரேலியா, இந்த 4 பரப்பரப்பையும் எடுத்து சேர்க்கறதான் நம்ம குமரிக்கண்டம். அப்ப குமரிக்கண்டம் முத்தொள்ளாயிரத்தி முற்றுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பெருமான் தான். அங்க இப்ப சைவத்துக்கே உரைத்தான் நகரம் நம்ம குமரிக்கண்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அங்கதான் நம்ம சமயம் அங்கதான் நம்ம தமிழர் இனம் வளர்ந்தது. அப்ப அது நம்ம தமிழர் இனம் வளர வளர நம்ம சமயம் வளர்ந்துச்சு. அப்ப இப்பயும் ஆஸ்திரேலியால நிறைய கோயில் இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம லிங்கமா இல்ல, ஆனா லிங்க வடிவத்தை நிறைய இடம் நம்ம நிறைய கூட்டு வழிபாடு நடத்துற இடம் எல்லாம் இருக்கு. அத காரைக்கால் அமைக்கிறது சொல்லுவாங்க. தெவ்வுருவ எத்தவங்கள் செய்வார்க்கு அக்கோல தவுருவே ஆம். பெருமான எந்த உருவம் வந்தாலும், எந்த தெய்வத்தை வணங்கினாலும், எந்த உருவத்தில் இருந்தாலும் அது நம்ம சிவபெருமான் மட்டுமே. அது யாதொரு பாகரா இருந்தாலும் மாதொரு பாகராக சொல்லுவாங்க. அப்ப எந்த நம்ம சிவபெருமான் மட்டும்தான். வடிவம் தான் அங்க வந்து கூட்டு வழிபாடு இடம் தான் லிங்கமா இருக்கு. ஆனா அதுவும் நம்ம சிவபெருமான் தான். எல்லாம் நம்ம சமய தெய்வமான பெருமான், அம்பிகை, விநாயகர், குமரன், இதெல்லாம் நம்ம தெய்வத்தோட வடிவம் தான் அங்க மேக்சிமம் அங்க இருக்கும். அப்ப நம்ம சமயம் தொன்மையானது. அங்கேயும் நம்ம சமயம் இருக்கு. குமரிக்கண்டம் தான் நம்ம ஊர். அப்ப அங்க இருந்து பிரிஞ்சதுதான் இவங்க எல்லாம் ஆஸ்திரேலியா. அப்ப இந்த இடத்துல நம்மளோட தெய்வம் தான் இருக்கு. அது எப்படின்னா வடிவம் மாறி இருக்கு. வடிவம் தான் மாறிய தவிர்த்து அங்க நடத்துற முறை நம்ம சமயம், நம்ம தமிழ் முறை மாதிரிதான். அவங்க பேசுறது எல்லாமே ஒரு சில வார்த்தை இல்ல, எல்லாமே நம்ம தமிழ்ல இருந்து பிரிச்சதுதான். அப்ப நம்ம தமிழ் அங்க இருக்குன்னா நம்ம தெய்வம் அங்கதான் இருக்கும். அப்ப அங்கேயும் இருக்கு, வடிவம் வேறு, அந்த உருவம் மாறிக்க தவிர்த்து நம்ம பண்ற வழிபாடு அங்கேயும் பண்றாங்க, கொஞ்சம் வேறு மாதிரியா பண்றாங்க தவிர்த்து நம்ம பண்ற அங்கேயும் வழிபாடு நடக்குது. நம்ம பெருமானதான் வழிபாடு பண்றாங்க ஒரு சில பேர் இல்ல, பாதி பேர். அப்ப நம்ம சமயம் அவ்வளோ பறந்து விரிஞ்சிருக்கு. கடலை கடந்து தாண்டி போய் நம்ம சமயம் இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. கடலும் நம்மளுக்கு தான். கடலும் நம்மளுதான். கடலாய் உயிராய் நீராய் காற்றான்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரர் பாடுவார். அப்ப எல்லாமே நம்மளுக்கு தான். அப்ப நம்மளது இல்ல, சிவா பேரு சிவபெருமான். அப்ப பெருமான் அங்கேயும் இருக்காரு, இங்க இருக்காது. ஒரு வழிபடுற வேறு முறைதான் வேற, ஆனா அதுவும் பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது அந்த 49 நாடுகள்.
7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம குமரி கண்டத்துல இருக்க நாடுகள் தான். இது கம்மி. வடமதுரை, கபடாபுரம்ல கம்மி, நிறைய இருக்கு. அப்படி நிறைய 239 நாடுகள் சொல்லிட்டு அந்த ஒரு இதுல, அந்த ஒரு குமரி கண்டத்துல 230 நாடுகள் சொல்லிட்டு விரிச்சிருக்காங்க. அது இன்னும் அதுதான் அக்யூரேட்னு சொல்ல யாரும் இன்னும் இதா இருந்தாலும் சொல்லல. அப்ப 229 39 சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கருத்து 29, ஒரு சில பேர் கருத்து 39. ஆனா இது ரெண்டுத்துலயும் பொதுவா இதுன்னு சொல்லல. அப்ப நம்ம அதாவது நாடு தேவையே இல்லை, நம்ம நாடு பிரச்சனையும் வரல, நம்ம பிரச்சனை சமயம் தான். அப்ப நம்ம சமயத்தை அப்ப வளர்த்திருக்காங்க. அப்ப நம்ம சமயம் வளர்ந்துருக்கு. அப்ப இப்பயும் நம்ம ஆஸ்திரேலியா நடந்துட்டு இருக்கு, கொலம்பியா நடந்துட்டு இருக்கு, வெஸ்ட் கொரியா நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம சமயம் பார் முழுக்க பறந்துருக்கு. அது காரணம் குமரிகண்டம் மட்டும்தான். இப்ப குமரிகண்டம் இருந்துச்சுன்னா நம்ம சைவத்தோட பெரும் தொடர்ச்சி, பெரிய அருளுக்கு நம்ம திருவருள் கூட்டணும். அது கிடைச்சிச்சுன்னா நம்ம சமயத்தோட தொன்மை அப்படியே அழகா தெரியும். இப்ப அதுல இருந்து பிரிஞ்சதான் இலக்கு புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நூல்ல இப்ப நம்ம திருமுறையே இப்ப இங்கிலீஷ்ல பேசிருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஜியோ பாப் மட்டும் தான் நம்ம திருவாசகத்தை இங்கிலீஷ்ல பண்ணாரு. இப்ப நம்ம திருமுறையே முழு திருமுறையே சொன்னாங்க. ஆனா இப்ப திருமந்திரம் மட்டும், ஃபர்ஸ்ட் திருமந்திரம் மட்டும் தான் இருந்துச்சு பண்றேன்னு சொன்னாங்க. இப்ப முழு திருமுறையும் நம்ம இங்கிலீஷ்ல பயிர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு. அப்ப நம்ம திருமுறைய அவங்களுக்கும் அவங்களும் படிக்கணும். அதுல என்ன செய்தி போட்டிருக்காங்க தெரியணும். அது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதுல நிறைய கண்டுபிடிப்பாங்க. அப்ப கண்டுபிடிச்சிட்டு இது ஃபுல்லா எங்க கண்டுபிடிச்சு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுக்கு மூலாதாரமே நம்ம திருமுறை தான் அப்படின்னு சொல்லிட்டு போன புதன்கிழமை செய்தி கேட்டேன். அப்ப நம்ம திருமுறை ஆங்கிலத்துல போயிருக்காங்க. அப்ப இது நல்லதா? நல்முறையில போனா நல்லதா இருக்கும். அவங்க நல்ல முறையில போயிட்டு ஏதோ புதுசா கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டு இது நாங்களே உருவாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவம் என்ற மனத்தை கை கொண்டு பேசினா தவறால முடியும். அது அவங்க அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க. நம்ம திருமுறை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நம்ம ஆளுங்களே பயன்படுத்த முடியல. நம்ம திருமுறையை நம்ம ஆளுங்களே ஒழுங்கா புரிய முடியல. இதை ஒழுங்கா புரிஞ்சா இதுவே சாஸ்திரம், இதுவே சமயம், இதுவே சித்தாந்தம், இதுவே ஒழுக்கம், இதுவே அறநெறி, இதுவே முக்தி பாதை, இதுதான் எல்லாமே. இதை மட்டும் பொருள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இதையே நம்ம பொருளோட படிச்சா நம்மளுக்கு எந்த நூலுமே தேவையில்லை. இதை 12 தெளிவா படிக்கணும். 1ல இருந்து 9 வரைக்கும் நம்மள பக்குவப்படுத்துறது. 1ஆம் திருமுறையிலிருந்து 9ஆம் திருமுறை நம்ம பக்குவப்படுத்துறது. பக்குவம் அடுத்ததுக்கு அப்புறம் நம்ம 10ஆம் திருமுறை நம்மள யாருன்னு சொல்லிட்டு அடையாள காமிக்கிறது 10ஆம் திருமுறை. அப்படி அடையாள காமிச்சதும் நம்மள முக்தி என்ற பாதையில செல்றதுதான் 11ஆம் திருமுறை. அப்படி முக்தி என்ற பாதையில செஞ்சா அடியார் என்ற பெருமையை கிடைக்கிறது தான் 12ஆம் திருமுறை. அடியார் என்ற பதவி கிடைச்சா சிவபெருமான் சிவ கைலாயத்துல பரலோகத்திருப்பாரே, சிவலோகத்திருப்பாரே, நம்மளும் சிவபெருமான் இடத்துல போயிட்டு ஐக்கியமாயிடலாம். அதுக்கு நம்ம திருமுறையை படிக்கணும். சில பேர் மனசுல படிப்பாங்க, மனசுல படிச்சு ஒரு போச்சமும் இல்லை. என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே, அது ஒரு புண்ணியமும் இல்லை. வாயை திறந்து செம்மாந்திறப்பு திருவாயை திறப்பா சிவலோகத்தாரே, சுந்தரர் பாட்டு. திருவாயை திறக்கணும், திறந்தாதான் எல்லாமே. நான் அது மனசுல படிச்ச ஒரு போஜனம் இல்லை. இதுவே அவங்க திருவாயை திறந்து படிச்சாங்கன்னா கேட்கிற மத்தவங்களுக்கும் கொஞ்சம் புண்ணியம், அவங்களுக்கு நிறைய புண்ணியம். அப்ப சொல்லுவாங்க சார் மௌனம். விவேக சிந்தாமணி நூல்ல மௌனம்னு என்றே சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை இங்க கொண்டு வாங்க, மௌனமா பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் கேட்க கூடாது, நம்ம சத்தமா பாடணும். செம்மாந்திரப்பா திருவாயை திறப்பா சிவலோகத்தாரே, திருவாயை திறந்து நல்லா படிக்கும் போதுதான் பெருமானை கேட்க நல்லா இருக்கும், மத்தவங்க கேட்க நல்லா இருக்கும். அவங்களுக்கு புண்ணியம், நம்மளுக்கும் புண்ணியம். சில பேர் மௌனம் பாடக்கூடாது, சத்தமா பாடணும். அப்பதான் நம்ம திருமுறை இன்னும் தெரியும். இல்ல சில பேர் சொல்லுவாங்க திருமுறை கம்மியா இருக்கு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல, திருமுறை தெரியும். இப்ப ஆறுகள் குமரி சொல்றாங்க. சிலப்பதிகாரம், நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது ரெண்டும் இரட்டை காப்பியங்கள். அப்ப இந்த ரெண்டுத்துலயும் நம்ம சமயத்தை பத்தி இருக்கு. கோவலன் கண்ணகிய அந்த மதுரை அம்பதியில அந்த வீதியில விட்டுட்டு அவன் கடைக்கு போவான் அதை விற்கிறதுக்காக. அப்படி அவன் போகும்போது ஒரு குறத்தி நின்று சிவபெருமானை பத்தி பாடிட்டு இருப்பா. நம்ம குற்றால குறவஞ்சி எடுத்தா பெருமான் தான் இருப்பாரு. அதுல குற்றாலத்துறை கூத்தா, அப்ப அந்த குற்றால பெருமான் தான் அங்க ஹீரோ.
அங்க அப்புறம் தான் நம்ம அந்த குறத்தி குறவன் தான். அப்ப அந்த குற்றால குறவஞ்சிரி மாதிரி இறைவர் எப்படியோ இதுல வந்து அந்த குறத்தி வந்து நம்ம சிவபெருமான் மதுரை எம்பதியில ஆலவாய் பெருமான பாடிட்டு இருப்பாங்க. அப்படி பாடும் போது அங்க அந்த கோவலன் போகும்போது நம்ம பெருமான் பத்தி பாடும் போது இசையில நின்னுடுவானா. அதுல வந்து அழகா சொல்லுவாரு. 3 பாட்டு இருக்கு. அது நம்ம அந்த இசையை நின்று கேட்கறதுக்கே அவன் நின்று கேட்கறான். அந்த கேட்கறதுக்கே 3 பாட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம இசையும் நம்ம பெருமானோட பெருமையும் எவ்வளவு இருந்திருக்கும். அப்ப அந்த நின்னு கேட்கறான். அப்ப அப்படி கேட்கும் போது அதுலயே சொல்றாங்க, நீ குமரிகண்டமோ அப்படின்னு கேட்பாங்க. அப்ப குமரிகண்டம் அங்க தமிழர்கள், அவங்க தமிழர்கள், நீ தமிழர். அப்ப குமரிகண்டம் இடத்த பத்தி பேசல, நீ தமிழரா கேட்கறாங்க. அப்ப அப்ப தமிழர்கள் நிறைய வகைகள் இருக்காங்க. இப்ப இருந்துச்சு குளங்கள் மாதிரி அப்படி பேசக்கூடாது, சாதி குளம் பிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த 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 நிலையில் நின்றுருக்காங்க அவங்க. ஒவ்வொரு இசை என்ற நிலையில் நின்றுருக்காங்க, பாடு என்ற நிலையில் நின்றுருக்காங்க, பயிர் நிலையில் நின்றுருக்காங்க. அப்படி ஒவ்வொரு நிலையில் நின்றுருக்காங்க. அந்த நிலையை பொறுத்து நீ எந்த நிலையை கேட்டிருப்பாங்க அவங்க. அப்ப இது ஒரு பக்கம். அப்ப நம்ம சமயத்துல இருக்க ஆள்கள் அப்ப பெருமான பாடுறாங்க, அத கேக்குறாங்க, கேட்டு நின்ட்டாங்க, விற்க போறோம் நின்ட்டான். அப்ப நம்ம பெருமாளோட பெருமை எப்படி இருக்குன்னு நம்ம அங்கதான் பார்க்கணும். அப்ப நம்ம இப்பதான் சொல்றாங்க 3 நாடு இருக்கு இப்படி பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் இல்ல. குமரியில் நிறைய பிளேஸ் இருக்கும், அது இன்னும் யாரும் ஆராயல. ஏன்னா அது போக போக அது ஒரு பெரிய கடல் மாதிரி, திருமுறை என்ற கடல் மாதிரி, அது ஒரு பெரிய கடல். அதுல போக போக செய்தி கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப நம்ம குமரிகண்டம் நாடு சொல்லியிருக்காங்க, மலை சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பொதுவா தெரிஞ்சது. இதெல்லாம் பொதுவா நம்ம நூல்கள் இருந்துச்சு, அதனால எடுத்து கூறியிருக்காங்க. நம்ம நூல்ல கூறாத செய்திகள் நிறைய இருக்கு குமரிகண்டத்துல இருக்க. யாரும் குமரியை பார்த்தது இல்லை. அப்ப அது செய்திகள் தெரியும் போதுதான் நம்மளுக்கு இப்பெல்லாம் ஒரு கடலுக்குள்ளே ஆறு ஓடுது. அது எங்கன்னா அதோட பிளேஸ் மறந்து போச்சு. நியூஸ்ல பார்த்தேன். ஒரு கடலுக்குள்ள இஸ்கான் ஐலாண்ட் சொல்றாங்க, அந்த ஐலாண்ட் பேரு. உள்ள கடலுக்குள்ளேயே ஆறு ஓடுது. கடல் வந்து ஒரு சால்ட் வாட்டர், இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அப்ப நல்ல உப்புத்து நிலத்துல சேராது, மிதந்துட்டு இருக்கும். அந்த டென்சிட்டி, அப்ப ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க டென்சிட்டி பிசிக்ஸ்ல, அந்த டென்சிட்டி மாற்றத்தால அது கலக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கடலுக்குள்ளேயே ஆறு ஓடுது. அப்ப வித்யா இப்படிலாம் இருக்கு. அப்ப நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயம். அதே மாதிரி குமரிகண்டத்துல ஆறு ஓடும், கீழே ஆடும், அப்படியே பூமியில கடலுக்குள்ள ஓடிட்டு இருக்கும், நம்மளுக்கு தெரியாது, இதுதான் சொல்லிட்டு தெரியாது. அப்ப அது வெளி வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். நிறைய மலைகள் இருந்திருக்கும், நிறைய நாடுகள் இருந்திருக்கும், நிறைய வளர்ச்சிகள் இருந்திருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியல. இதுதான் நம்ம பற்றாக்குறை. அப்ப தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சமயமும் வெளிப்படும். இதுதான் முதல் விஷயம், முதல் கூற்று. ஐயா அடுத்து பேசுங்க. சைவ சமயம் ஐயா காலத்திற்கு ஐயா வாசிங்க. ஐயா மணி 10:57 ஆச்சுங்க. அதாங்க நம்ம ஆரம்பிச்சது 10:15, 11:20 டைம். ஓகேங்கய்யா, ஓகேங்க, மிக்க நன்றிங்க. சைவ சமயம் காலத்திற்கு முந்தையது. சிவ வழிபாடு எக்காலத்திலும் இருந்தது. உலகம் முழுவதும் சைவ சமயம் பரவி இருந்தது. முதல் தமிழ் சங்கம் தென்மதுரை கிமு 4440. இரண்டாம் தமிழ் சங்கம் கபாடபுரம் கிமு 3700. மூணாம் தமிழ் சங்கம் மதுரை கிமு 1850. 3 தமிழ் சங்கங்களும் மிக அரிதான பல நூல்கள் செய்துள்ளன. இரண்டாம் தமிழ் சங்கத்தில் இயற்றிய தொல்காப்பியமே நம்மிடம் இப்போது இருக்கும் பழமையான நூல். சங்க காலத்திற்கு முந்தையது புராண காலம். அடுத்த பேஜ் அப்படியே படிச்சிருங்கப்பா. ஐயா அப்படியே அடுத்த பேசுங்க. அது இது இந்த காலம் தேவையில்லையா? இப்படி இது படிச்ச ரெண்டும் ஒன்னா சொல்லிடலாங்க, ரெண்டும் கனெக்ஷன் தாங்க. சரி, இது பாருங்க. வாங்க நிதிலாமா. உலகில் தோன்றிய அத்தனை சமயங்களும் சைவத்தை ஆதரித்தோ எதிர்த்தோ அல்லது பகுதியாக கொண்டோ தோன்றி மறைந்தவை.
அச்சமயங்கள் யாவும் யாரோ ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டன. சைவத்தில் மட்டுமே தர்க்க ரீதியாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் உள்ளது. அனைத்து சமயங்களும் சைவத்திற்குள் அடக்கம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. நம் சமயத்தை நன்கு கற்போம். கிபி 600 முதல் கிபி 1200 வரை சைவ சமயத்தின் பொற்காலம் என போற்றப்படுகிறது. தற்போது அந்நியர்கள் அனைவரும் ஓடிவிட்ட நிலையில் நாம் நம் சமய புதையலை அறிந்து பரவ செய்வோம். திருச்சிற்றம்பலம். அப்ப நம்ம தமிழ் சங்கம் முதலில் 2ஆம் சங்கம் 3ஆம் சங்கம், அப்ப முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், முப்பெரும் சங்கம் இருந்திருக்கு. அப்ப 2ஆம் சங்கத்தோட 2ஆம் சங்கம் சொல்லிட்டாங்க. அப்ப 2ஆம் சங்கம் தான் நம்ம தொல்காப்பியம் இயன்றது. ஆனா 2ஆம் சங்கம் கடையில 2ஆம் சங்கம் முடிகிற சமயத்துலதான் நம்ம தொல்காப்பியம் வந்துச்சு. அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இவங்க 2ஆம் சமயம் போட்டு, அதுவும் 2ஆவது தான். அப்ப நம்ம தொல்காப்பியத்திலே சிவபெருமான் செய்திகள் இருந்திருக்கு. அப்ப நம்ம சமயம் வந்து அப்ப சமயம் வந்து 2ஆம் தமிழ்ச்சங்கம் கூட இல்ல, முதல் தமிழ்ச்சங்கம் கிடைச்ச நூல் எதுவும் கிடைக்கல. அப்ப இருந்திருந்தா அதுலயும் பெருமான் நம்ம செய்திகள் இருந்திருக்கும். அப்ப பழமை ரொம்ப ரொம்ப பழமை, இதெல்லாம் பழமையெல்லாம் இல்ல, பெருமானே அனாதியானது தான். அவருக்கு அப்புறம் தான் எல்லாமே. அப்ப பெருமானே நம்மளோட பெருமான் பழமையானவர். அப்ப நம்மளுக்கு என்ன குறிக்கோள்னா, வேட்களத்துறை வேதியன் எம்மிரை ஆக்களேறு வரணைஞ்சும் ஆடுவார் பூக்கள் கொண்டு பொன்னடி போற்றினார் காப்பார் நம்மை கரைமழை. அப்ப அந்த பூவோட நீசம் வந்தேத்தி அந்த பெருமான அனாதியான பெருமான நம்ம பூக்கள் கொண்டு போற்றினா அந்த காப்பரான சிவபெருமான் நம்மளை காத்து அந்த அண்ணன் நம்மளை காப்பாங்க சொல்லிட்டு வேட்களத்துறை பாட்டு நம்ம குறுந்தொகை. அப்ப பெருமான் வந்து ரொம்ப பழமையான முப்பெரும் சங்கத்துக்கும் பெருமான் தலைவர். 1 2 3 எல்லாம் இல்ல, முதல் இடைக்கடை எதுவுமே இல்ல, முப்பெரும் சங்கத்துக்கும் பெருமான் பழமையானவர், அனாதியானவர். அப்ப நம்ம பெருமான பாடுறதுக்கு பாட்டு இல்ல, அவ்வளவா யாரும் பாடல, கொஞ்சம் பேர் பாடுறாங்க. ஏன்னா அந்த காலத்திலேயே இந்த பேதம் பாடலாம் இருந்திருக்கு போல இருக்கு. இவர் அந்த சாமி, இவர் சுடுகாட்டு சாமி, அந்த காலத்துல இந்த பேரை இருந்திருக்கு போல இருக்கு. ஆனா சுடுகாடு சாமி இருந்தாலும் நம்ம சிவபெருமன் நந்தவனம் சுடுகாடு தான். காரைகள் கூகை முல்லை களவாக ஈகை பல தொடரை கள்ளி கவனி காரைகள் பம்மி விம்மு சுடுகாடமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான். சிவன் எங்க இருக்காரு? அந்த சுடுகாடு என்ற தளத்துல தான் பெருமான் இருக்கிறாரு. சுடுகாடு மேய சிவன்மேய சோலை நகர்த்தான். அப்ப சுடுகாட்டு பெருமான் அங்கதான் இருக்காரு. அவரு இடம் நந்தவனம், அதுதான் பெருமானுக்கு. அதையே அந்த இடத்த வச்சு குறி வச்சு பெருமானை பாக்குறது இல்லை, வழிபடுறது இல்லை. ஆனா ஒரு சில பேர் வந்து அந்த நிலையை மாத்தணும் சொல்லிட்டு நம்ம பெருமான் வழிபட சொல்லிட்டு முதல் சங்கத்துல இயம்பியிருக்காங்க. ஆனா இயம்பின நூல் நமக்கு கிடைக்கல. 1 2 தான் இருக்கு தவிர்த்து அந்த 1 2 பெருமான் செய்தி கம்மியா தான் இருக்கு, அவ்வளவா இல்ல. முத்தல்லாயிரம் மாதிரி வகுக்கல, நம்மளுக்கு ஆசார கோயிலும் வகுக்கல. அப்ப அது இருந்திருக்கு, வகுத்தது கம்மி. அப்ப 3 சங்கங்கள்லயும் பெருமான் நின்று ஆண்டிருக்காங்க. நம்ம சமயம் அவ்வளவு தொன்மையானது. முதல் சங்கம் அதுக்கு முன்னாடியே, சங்கம் என்ற சொல் வந்து அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனா அதை வகுத்தது ஒரு காலம் இருக்கும். அப்ப அந்த காலத்துல இருந்தா இனிமேட்டு இது முதல் சங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அது வச்சதுக்கு முன்னாடியே நம்ம சைவம் இருந்திருக்கு, நம்ம முறை இருந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னா அப்ப சைவம் முதல் சங்கமான ஃபர்ஸ்ட் தமிழ் சங்கத்திலயும் நம்ம பெருமானை பத்தி இயம்பியிருக்க நூல் இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் அதை 1 2 தான் கிடைச்சிருக்க தவிர்த்து ஆராயப்படவில்லை. அது நம்மளோட துரதிருஷ்டம். நம்ம தவப்பயன் கம்மி, நம்ம அதை வச்சு ஆராய முடியல. இதுதான் நம்ம சமயம். இது வந்து 3 கடைச்சங்கங்களையும் பொருந்தாது. 3ஆம் கடைச்சங்கத்துல நிறைய நூல்கள் இருக்கும் நம்ம சிவபெருமானை பத்தி. ஆனா இந்த நம்ம இதுதான் கம்மி. இடைச்சங்கம் 2ஆம் இடைச்சங்கத்துல ரொம்ப ரொம்ப லோவா இருந்திருக்கு. நம்மளோட சமயத்தோட தொடர்பு உள்ள அதை பத்தி விவரிக்கிற, அதை பத்தி சொல்ற செய்திகள் வந்து 2ல கம்மி. ஆனா 3ல நல்லா இருந்திருக்கு. முதல்ல இருந்திருக்கணும், நம்மளுக்கு அது கிடைக்கல. 1 2 தான் கிடைச்சிருக்கு. அப்ப முப்பெரும் சங்கத்துக்கும் பெருமான் தான் நின்று இருக்காரு. அதுதான் தென்மதுரை, கபாடபுரம், மதுரை சொல்லிட்டு 3ஆ வகுத்திருக்காங்க. அங்க நாடுகள். அப்ப அதை 3 வகுத்து இந்த ஆற்று, அந்த சிலப்பதிகாரத்து நிறைய மொழிகளுக்கு அதுல வந்து சொல்லியிருக்காங்க, அந்த பற்றுளி ஆற்றுடன் பன்மலை எடுக்கு. அப்ப அந்த ஆறு அங்க ஓடுது. நம்மளுக்கெல்லாம் பெரிய தரம், நம்மளுக்கெல்லாம் பெருசு காவேரி.
கங்கை இல்ல காவேரி. அப்ப அங்க மாதிரி பற்றொழி என்ற ஆறு அங்க ஓடுது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சைவ சமயம் சிவ வழிபாடும். வேதங்கள், முதல்ல வேதம், பெருமான் தான் வேதம். வேத வேள்வியை நித்தனை செய்துள்ள ஆதமில்லி அமனை தேரரை. அப்ப ஞாலம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் என் ஆதி. நம்ம திருஞான சமுதரோட வாக்கு ஆலவாயில. அப்ப பெருமான் தான் வேதம், அவருதான் வேள்வி. வேள்வி நம்ம சொல்லும் போதே நம்மளுக்கு நிறைய வேள்வினா ஐந்தெழுத்து வேள்வி, முப்பரி மூன்று தீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். மணந்திகள் திசை 8 ஏழி செய்யும் மழியுமா ரங்கை ஐவேள்வி இணைந்தன் ஆழ்வேதம் மூன்றிரு 2 பிறப்பென ஒருமையால் உணரும் குணங்களும் அவற்றின் கொள் பொருள் குற்றம் அவை உற்றதும் எல்லாம் உணர்ந்தவர் வாழும் ஓமமாம் மொழி ஒரு உடையவர் வடதழி. அதுவே 3ஆம் திருமுறை புறநேர்மை பண்ணல இருக்கும் ஓமமாம் மொழியூர். அப்ப அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெருமான் 8 திசைகளுக்கும் தலைவர் அவர்தான். நம்ம திருப்பயிற்றூர் என்ற தலம் நாவுக்கரசரா பாடப்பெற்றது. ஞாயிறாய் நமனுமாகி வருணன வாயுமாகி அப்படி சொல்லிட்டு பாட்டு இருக்கும். அதுல 8 திசைகளுக்கும் பெருமான் தலைவர். நம்ம எல்லாரும் ஏதோ இந்த நாள் தாரகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது நம்மளுக்கு அப்படி நம்ம இந்த 8 திசைகளுக்கும் தலைவர் சிவபெருமான் தான். ஏதாவது நாள் தாரகை அப்படி மிச்சம் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், வேர் தொழிப்பங்கன் பாடுவோம். அது ஒரு வழக்கம். ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நாளும் நான்மீனும் ஏதோ தப்பா இருந்தா மட்டும்தான் அந்த நம்மளுக்கு ப்ராப்ளம் நடக்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம போற திசைகள்லயே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இந்த பாட்டை பாடுவாங்க. ஞாயிறா நமனுமாகி ஞாயிற்றா நமனுமாகி சொல்லிட்டு பாட்டு திருப்பயிற்றூர் 6வது பாட்டு 7வது பாட்டு. அப்ப அந்த அந்த பாட்டை படிப்பாங்க. அப்ப 8 திசைகளுக்கும் பெருமான் தான் தலைவர், 7 திசைக்கும் அவருதான் பெருமான். அப்ப எல்லாமே சிவபெருமான் தான். 7 திசைக்கும் அப்ப 8 திசைகளுக்கும் 7 இசைகளுக்கும் 6 அங்கங்களுக்கும் 5 வேள்விக்கும் 4 வேதங்களுக்கும் 3 எரிக்கும் காட்டுத்தீ வீட்டுத்தீ நாட்டுத்தீ 3 எரிகளுக்கும் 2 பிறப்புக்கும் பெருமான் ஒருத்தரே இருக்காரு. அப்ப அந்த எல்லாமே சிவபெருமான் தான். அப்ப 8 திசைகளையும் நம்ம சிவபெருமான் பறந்து விரிஞ்சிருக்காரு. அடுத்த பேஜ் போயிடலாமா கார்த்திகேயன்? அடுத்த பேஜ் இப்ப சவுண்ட் கேக்குதுங்க எனக்கு போன்ல. என் போன் பிரச்சனையா இல்ல. ஆமா, என்ன வருது உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம் வருது? ஏதோ சவுண்ட் டிஃபரெண்டா கேக்குதுங்க போன்ல இருந்து. இப்போ இப்ப எதுவும் கேட்கலங்கய்யா, இப்ப பரவாயில்லைங்க. சிவா சரிங்க. இப்போ இந்த பேஜ் பாருங்க. இப்போ அந்த போன பேஜ் பாருங்க. போன பேஜ் எடுக்க போறீங்களா, பேச போறீங்களா? பாருங்க, தேவையில்லைல்ல. இல்லைங்க, அடுத்த பேஜ் வந்துடலாங்கய்யா. சரி. வாங்க நிக்கலாமா. எண்ணற்ற பழங்கால நூல்களும் கல்வெட்டுகளும் கோவில்களும் மொகலாயர் முஸ்லிம்களாலும் ஆங்கிலேயர் கிறிஸ்தவர்களாலும் அழிக்கப்பட்டன. பின்னர் திராவிடர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்ட சிறு குழுக்களால் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகிறது. நம் சமய கல்வியை பாட திட்டங்களிலிருந்து தொடர்ந்து நீக்கி வருகின்றனர். குமரி கண்டத்தில் நம் வல்லரசுகளும் கோவில்களும் பல கல்வெட்டு பொக்கிஷங்களும் இந்திய பெருங்கடலுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது. வருங்கால சந்ததியினர் அவற்றை ஆராய்வரா? ஈடு இணையில்லாத பெருமை கொண்ட நம் சமயத்தை அறிந்து பரவுவோமா? திருச்சிற்றம்பலம். அவங்களே அப்ப அந்த வேத வேள்வி செய்யும் போது அந்த வேள்வி புகை வானத்தையும் மறைக்கிற அளவுக்கு அந்த வேள்வி புகை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திருமுறை நிறைய இடத்துல கூறியிருக்கு. அப்ப இந்த உலகில பெருமான் தான் எல்லாமே, அவருக்கு அப்புறம் தான் எல்லாமே. அப்ப
அது என்ன அர்த்தம், அது என்ன செயல்னா, பெருமான் வந்து அம்பரமாகி அழலுமிழ் புகையினார் ஆகுதியின் மழை பொழியும் உம்பர்கள் ஏத்தும் ஓமாம் புலியூர் உடைய வடதல் எதுவே. அப்ப அந்த வேள்வி செய்யற அந்த புகை வந்து ஆகாயம் அந்த வேற மழையை அதை ஃபுல்லா மறைச்சு மழையா மாறுது. அப்ப ஒவ்வொன்றும் செய்யும் போது நம்மளோட நல்லதுக்காக தான். அப்ப பெருமான் இசையினும் எழுத்தினும் நின்றிருக்காரு. எழுத்துக்குயிராம் இம்பரநாத சொல்லியிருப்பாங்க. அப்ப எழுத்தும் இறைவர் தான். அந்த வேள்வி என்ற புகை அந்த வான மேகங்களை மறைச்சு மழையாய் பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வடதலை சொல்லியிருப்பாங்க சம்பந்தர். அப்ப அந்த வேதமும் ஆகமங்களும் புராணங்களும் எல்லாமே கூறுற ஒரே நம்ம தலைவர் மட்டும்தான், பெருமான மட்டும்தான். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பலர் பாடும் வினைகள் அறுப்பாய் போற்றி. அப்ப நம்ம பெருமான் தான் நிக்கிறாருங்க எல்லாத்துக்கும். அப்ப அவரை பற்றி நின்றதுதான் அந்த பற்றி நின்றதுதான் திருமுறை வேதங்கள். வேதம்னா அந்த வேதம் இல்ல, ரிக்கி சாமம் இல்ல, நம்ம வேதம் நமச்சிவாயம் திருவம்பல சக்கரப்படி நம்மளுக்கு அதான் சொல்லியிருக்காங்க, சிவசிவ நமச்சிவாய சிவயம். அப்ப அந்த வேதங்கள் நம்மளுக்கு வேதம். அப்ப வேதமும் புராணங்களும் பெருமான கூறுது. நம்ம திருமுறையே பெருமான். அப்ப சாஸ்திரங்களும் பெருமான், திருமுறையும் பெருமான். அப்ப வேதங்களும் ஆகமங்களும் சிவபெருமான சிவாகமம். ஆகம சிறப்புனே ஒரு திருமணத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கு. அப்ப அந்த பெருமான் நம் சிவாகமங்களுக்கும் அடங்குவாரு. எண்ணற்ற நன்மைகள் சொல்லிட்டு நம்ம ஆகமங்கள். அப்ப அடுத்தது வந்து குமரிகண்டம். அதுக்கு வெளியே வரும் அவர் எழுதோட கொஸ்டினா கேட்கறாரு. ஐயா கரெக்டா கேக்குதாங்க, நாய்ஸ் இல்லாம? ஓகேமா. இல்ல எனக்கு நாய்ஸா இருக்குங்க, அதான் கேக்குறேன். ஒண்ணும் இல்ல பக்கத்துல எதுவுமே இல்ல. நீங்க ஹெட்போன் போட்டிருக்கீங்கன்னு? இல்லைங்கய்யா, ஹெட்போன் போடலைங்கய்யா. சரி சாமி, ஒண்ணும் இல்ல, பொறுமையா பேசுங்க. ஓகேங்க. அப்ப உலக இலக்கிய எல்லா நம்ம சமயத்தை ஆதரிக்கிறதா கேட்டா ஆமா ஆதரிச்சா இருந்தாங்க. அப்புறம் சமணர்கள், அந்த சைவர்கள், அந்த சமணர்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சமயத்தை வீழ்த்ததுக்காக இருந்தான் தவிர்த்து நம்ம சமயத்தை ஆதரிக்கல. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சம்பந்தரை பத்தி. ஏன்னா அவருக்கு ஆதரிச்சான இல்ல. மங்கை கலசனோடு குளச்சரை பூங்க அழற்சுரம் என்ன பொழியன் சங்கை மாற்றி சமணரை தாழ்த்தவும் இங்கு உரைத்த கிளி என்ன சொல்லிட்டு கிளி என்ன ஒரு பதிகம் பின்னாடி கிடைச்ச நம்ம தேவாரம். அப்ப அந்த மங்கைக்கரசி அரசனோட குலச்சரையரோட அந்த அரசனோட அழல் சுரம், அந்த வெப்பு நோயை நீக்கிறதுக்காக சம்பந்தர் வந்தாரு. ஆனா சமணர்கள் தான் மூல காரணமே. அவங்க ஏற்ற தீதான் எல்லாமே. அன்னைக்கு கண்ணகி மதுரை எரிச்சாங்க. அப்ப சம்பந்தர் மதுரை ஆண்ட மன்னனை எரிச்சாரு. அப்ப நம்ம சமயம் வீழ்த்துறதுக்காக தான் சமணர்கள் இருந்தாங்க. அதை வளர்த்துறதுக்கு கன்ஃபியூசஸ் ஒரு இது இருந்துச்சு, ஒரு சமயம் இருந்துச்சு, அது வளர்த்துனாங்க. நம்மளுக்கு ஆதரிச்சாங்க. ஆனா அதையும் தாழ்த்திட்டாங்க. நம்ம சமயத்துக்கு ஹெல்ப் பண்ற சொல்லிட்டு அதையும் தாழ்த்திட்டாங்க. அப்ப இது நம்ம எதிர்க்கதான் நிறைய சமயம் இருந்துச்சு தவிர்த்து நம்மளுக்கு ஆதரிக்கவோ துணை நிற்கவோ கூட்டுக்கோ எதுவுமே இல்லை. நம்மள எதிர்க்கவோதான் நிறைய சமயங்கள் இருந்துச்சு. நிறைய சமயங்கள் நம்ம ஆளுங்களே போதும் நம்மளை எதிர்க்கிறதுக்கு. புதுசா வேற சமயத்துல இருந்து பிறந்து அந்த சமணர்கள் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஆளுங்களே போதும் நம்மளை கவுக்கிறதுக்கு. அப்ப பெருமான் அவங்களுக்குள்ள இருந்த பெருமான் அவங்க ஆட்டிக்கிறாங்க. அது அவங்க அந்த கருவியை பயன்படுத்தி பெருமான் இப்படி ஆட்டி பண்றாங்க. அதை நம்மளால சொல்ல முடியாது. அப்ப வேற சமயம் தேவையில்லை, ஆதரிக்கவோ இருக்கவோ. நம்ம சமயம் தனி சைவம், ஆணி சமயம். நம்ம சமயம் நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு கொண்டது இவங்க எல்லாமே. அப்ப துணை கொடுத்த நம்மளுக்கு நம்ம துணையை நிக்க முடியாதா? நிக்க முடியும். இவங்க துணை நிற்கும் அவசியமே நம்மளுக்கு இல்ல. நம்மளே எதிர்ச்சுப்போம், நம்மளே நிப்போம் சமயங்கள், நம்ம சமயம். அப்ப இதுதான் அவசியம், நம்ம எதுவும் குறிப்பிடப்படலை. இவங்க துணை நிக்கணும், இவங்கதான் ஹெல்ப் பண்ணும், இவங்க ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு எந்த இதுவும் நமக்கு தேவையே, நம்மளே எந்திரிச்சு நிற்போம். அப்ப ஆதரிக்கவோ இங்க ஆதரிக்கவோ எதிர்க்கவோ நம்மளுக்கு ஆளுங்களே இல்ல. அந்த காலத்துல இருந்திருக்காங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி சமயம் நம்மளுக்கு இப்ப இல்ல. முன்ன இருந்த காலத்துல இப்ப நமக்கு அந்த காலம் வரையறை இல்லை. போலாமா இல்ல படிக்க போறீங்களா? ஐயா இந்த ஒரு பேஜ் முடிச்சிடலாங்க, அவ்வளவுதாங்க. அப்ப கிபி 600 இருந்து கிபி 1200 வரைக்கும் நம்ம சமயத்தோட பொற்காலம். கிபி 600 மட்டும் இல்ல, கிபி 480 இருந்து நம்ம பொற்காலமா தான் இருந்துச்சு. கிபி 480 இருந்து அப்ப இன்னொரு 120 வருஷம் பொற்காலமா தான் இருந்துச்சு.
எப்ப இந்த பொற்காலம் கம்மியாச்சுன்னா கிபி 1323 இல்ல 22 இதுல இருந்தா நம்ம இதுதான் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் நம்ம இது இருந்துச்சு. அப்ப அந்த குமரி கண்டத்துல நம்ம தமிழ் கல்வெட்டுகள், நம்ம கோயில்கள் இருந்துச்சு. அங்க இருந்து அதை பார்த்துதான் இப்ப இந்த வடபாணி கட்டடக்கலை சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சமயத்திலிருந்து நம்ம கட்டடக்கலையில இருந்து வந்தது அவங்க எல்லாமே. அந்த சமயத்தோட கட்டடக்கலை எல்லாம். அப்ப அதுக்குண்ட ஆணித்தரமா நம்ம சைவத்தோட கட்டடக்கலையும் முறையும் வழிகளும் இன்னும் நம்ம குமரிக்கண்டத்துல உறங்கிட்டு தான் இருக்கு. அப்ப நம்ம கலைகள் அங்க இன்னும் வாழ்ந்துதான் இருக்கு குமரிக்கண்டத்துல. அது வெளிப்பட்டா நம்ம சமயம் மேல் தோங்கி நிற்கும். அப்ப எதாவது தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சமயம் துணை சமயம் இல்ல, தூண் சமயம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம சமயம் தான் தாய் சமயம். அதுல இருந்து பிரிஞ்சதுதான் இவங்க எல்லாமே. அப்ப நம்ம சமயம் மெம்மேங்கி வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் தன்மையான சைவத்தின் தொன்மை அப்படி தலைப்புல இத முதல் வரிய முதல் வகுப்பு முதல் பாடத்தை முடிச்சிருக்காங்க. அடுத்தது இறைவர் யார் சொல்லியிருக்காங்க? ஐயா முடிச்சிடலாம் ஐயா. அடுத்து போயிடலாமா? சரி. இறைவன் யார் தானே? ஆமாங்க ஐயா. சரிங்க. இந்த தலைப்பு நாளைக்கு பார்க்கலாமா இல்ல அடுத்த வகுப்பு பார்த்தலாமா? அடுத்த வகுப்பு பார்த்துடலாங்க ஐயா. சரிங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். அடுத்த வகுப்பு இறைவன் யார் அதானே? நாம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? ஐயா நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? 24 மணி நேரம் ஒரு நாள். ஆமாங்க. அப்புறம் குமரி கண்டத்தோட நாடுகள் பத்தி பார்த்தோங்க. ஆமா. அதே மாதிரி அங்க தோன்றிய 224 பவனங்கள் போட்டிருக்கு. அந்த பவனங்களை விட ஏகப்பட்ட பவனங்கள் இருக்குது. இதுல அழியும் தோன்றும், இது கணக்கு இல்ல. ஆமாங்க. ஆமா. இதுக்கு மில்கி வே கேலக்சின்னு பல சொல்றாங்க இல்லையா? ஆமாங்க. மில்கி வே கேலக்சி சொல்றாங்க. அதுல அது நிலையானது இல்லைங்க. ஆமா. இது யாவன அனாதையானது. உயிர்கள் மட்டும்தான் பிறந்து மடியும். இதுல உயிர்கள் வந்து போகும். ஆமாங்க. உயிர் ஆமாங்க. இறைவனுடைய கருணை இருந்தா மட்டும்தான் சிவபெருமான புரிஞ்சுக்க முடியும், முக்தி அடைய முடியும் இல்லையா? ஆமாங்க. அது உண்மைங்கய்யா. ஞானத்தால சிவபெருமான். ஆமா. குமரி கண்டம் 49 நாடுகள் இருந்ததாகவும் 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பலை நாடு, 7 பின்பலை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணக்கரை நாடு, 7 குறும்பனை நாடு, இத்தனை நாடுகள் குமரி கண்டத்துல இருந்ததா வரலாறு சொல்லுது. அப்படிதானே? ஆமா. பாருங்க. அப்ப இந்தியா, மடகஸ்கார் தீவு, ஆஸ்திரேலியாவை இணைத்த மாபெரும் நிலப்பரப்பை குமரி கண்டம் சைவமும் தமிழும் அருள் பெற்று வளர்ந்தது இங்குதான். தொடர்ந்து வந்த பல்வேறு கடல் கொள்ளை சுனாமி கடலுக்குள் மூழ்கியது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இறையனார், அகப்பொருள் போன்ற நூல்கள் உரைக்கின்றன. ரைட்டு. அப்புறம் இதுல ஆறுகள் இருந்திருக்கு. பக்ரூலி குமரி, குமரி கொடு, மணிமலை மலைகள் இருக்கு. ஊர்கள் தென் மதுரை, கடாபுரம், முத்தூர்ன்ற ஒரு ஊர் இருந்திருக்கு. அப்படிதானே? ஆமா. இது இப்ப எப்படி பிரிச்சாங்கன்னா ஹிந்தி பேசுறாங்க, தமிழ் பேசுற மாதிரி அந்த மொழியிலேயே வேறுபாடு இருந்திருக்கு. ஒரு சில லைட்டா மாறி அங்க. இப்ப இந்த கண்டம் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. குமரி கண்டம் ஜூம் பண்ண முடியுமாங்க? அப்படி இது ஜூம் பண்ணுமா? நல்லா இருக்குங்க பார்க்க. ஓகேவா? ஓகேங்கய்யா. சரியா? இதுல பார்த்தா நம்ம குமரி கண்டம் எவ்வளவு பெரியது அப்படின்னு அழகா தெரியுதுங்க. ஆமா. இப்படி ஒரு நிலப்பகுதி இருந்திருக்கிறது நம்ம மறந்துருக்கோம்ல. ஆமா. அப்ப இலங்கைன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. இல்ல சொல்ல முடியாதுங்க. நம்ம குமரி கண்டத்துல இருந்துருக்கு. அதுல இருந்து பிரிஞ்சு போனதாங்க அது கோவில். இதுல 49 நாடுகள் இருந்திருக்கு. சில கருத்து 49 சொல்றாங்கயா. இதுவே இங்கிலீஷ் புக்ல எல்லாம் பார்த்தா இது இதோட இது 67 சொல்றாங்கயா. ஏன்னா 7 வகுத்தனால 67 சொல்றாங்க கருத்து. எது உண்மைன்னு தெரியுதுங்க. ஆமா. இதுல பக்ரூலி,
யாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல சிலப்பதிகாரம். அப்புறம் சைவ சமயம் காலத்திற்கு முந்தையது. சிவ வழிபாடு எக்காலத்திலும் இருந்தது. உலகம் முழுவதும் சைவ சமயம் பரவி இருந்தது. தமிழ்ச்சங்கத்தினுடைய காலம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? ஆமாங்கய்யா. முதல் தமிழ்ச்சங்கம் வந்து தென்மதுரை. கிமு இப்ப கிபி. ஆமா, கிமுனா என்னன்னு சொல்லணும். ஓகேங்க. இல்ல கிமு நமக்கு எல்லாரும் தெரியும். ஆமா, கிபி கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆண்டு 2024 இருக்கோம். ஆமாங்கய்யா. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிமு. ஆமா, அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த முதல் தமிழ்ச்சங்கம் வந்து கிமு 4440 இருந்து இருக்கு. ஆமா, ரொம்ப ரொம்ப பழமையானதுங்க. அதுக்கப்புறம் தாங்க தமிழ்ச்சங்கம் தொல்காப்பியம் எல்லாம் வந்துச்சுங்க. ஆமா, தொல்காப்பியம் வந்த காலம் அந்த காலம் தான் இல்லையா? ஆமா, இல்லைங்கய்யா. முதல் தமிழ்ச்சங்கம் வந்து 2ஆம் தமிழ்ச்சங்கம் தாங்க கடையில வந்து தொல்காப்பியம் ஒழியம். 2ஆம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரம். கபாடபுரத்தை கடைசியில தாங்க நமக்கு தொல்காப்பியம் இயம்ப சொல்லி செய்தி இருக்குங்கய்யா. இதெல்லாம் கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி நடந்த வேலைகள் இதெல்லாம். ஆமாங்க. 3ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரை கிமு 1850. ரொம்ப நெருக்கமா தான் இருக்கு. இப்ப 3 தமிழ்ச்சங்கங்களும் மிக அரிதான பல நூல்கள் செய்துள்ளன. 2ஆம் தமிழ்ச்சங்கத்தில் இயற்றிய தொல்காப்பியமே நம்மிடம் இப்போது இருக்கும் பழமையான நூல். சங்க காலத்திற்கு முந்தையது புராண நூல். இருக்கிற ஒரே நூல் அதுதான் இல்லையா? இதுக்கு அகத்தியம் நூல் இருக்குங்கய்யா. அவர் நூல் இருக்குங்க. ஆனா அவ்வளவா அது பேசப்படலைங்கய்யா. அகத்தியம் நம்ம 11ஆம் திருமுறை அது பேசப்படலைங்கய்யா. இதுல சைவ சமயம், சிவ வழிபாடு, வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள். இப்ப வேதங்கள் சொல்லும் போது நம்ம தமிழ் வேதங்களாக இருக்கு. அறம், பொருள், இன்பம், வீடு பேரு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல நம சிவாய சிவாய நம சிவ சிவ 4 வேதங்கள் வச்சுக்கலாம். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. 4 வேதங்களை நம்ம வேத பாவிக்கிறோம். நம சிவாய சிவாய சிவ 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 அப்படி சொல்றாங்க திருவம்பல சக்கரவர்த்தி. அப்ப வேதங்களை நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த நம சிவய சிவய நம சிவய சிவ சிவய சிவ 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 சிவங்க சிவ சிவ இந்த மந்திரங்களையே வந்து நம்ம வேதங்களா 5 எழுத்து மந்திரங்களையே நம்ம வேதங்களா பாவிக்கிறோம் தமிழ்ல. ஆனா வடநாட்டு வேதம்னா ரிக்கேஜர் சாமாதரம்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஆமாங்க. அதுல வந்து நம்ம சிவபெருமான் கருத்து எதிர்பார்த்தாருங்கய்யா. அது எல்லாமே சிறுவழிச்சி. நம்ம திருமுறை வந்து எழுது முறையா நம்ம வச்சிருக்கோங்க. அவங்க வந்து செவி செய்தியா வச்சிருக்காங்க. அதை அப்படியே கேட்டு கேட்டு சொல்றதா இருக்குங்கய்யா. ஒரே பாட்டே சொல்லுவாங்க, ஒரே மாதிரியே சொல்லுவாங்க. ஆமா, ஒரே பாட்டு தான். எல்லாம் செவி வழி செய்தான். அப்ப வாய் வழியா மந்திரங்களை உச்சரிச்சு சொல்றது. அப்படிதானே? ஆமாங்க. எது எழுதும் மாதிரியே அவங்கள்ட்ட இல்லைங்கய்யா. ஆமா, 12 திருமுறைகள், சாத்திர நூல்கள், பல பிற நூல்கள், இதெல்லாம் வந்து நூற்றாண்டு பிரிச்சிருக்காங்க காலம். ஆமாங்க. உலகில் தோன்றிய அத்தனை சமயங்களும் சைவத்தை ஆதரித்தோ எதிர்த்தோ அல்லது பகுதியாக கொண்டோ தோன்றி மறைந்தவை. அச்சமயங்கள் யாவும் யாரோ ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டன. சைவத்தில் மட்டுமே தர்க்க ரீதியாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் உள்ளது. அப்போ நம்ம கிட்ட என்ன சாஸ்திரம் இருக்குன்னா, 12 திருமுறைகளும் 14 சித்தாந்த கருத்துக்களும் நம்ம கிட்ட இருக்கு. சித்தாந்த அதாவது என்ன நூல்னா 14 சாஸ்திரங்கள். 14 சாஸ்திரங்கள் இருக்கு. அதுல எல்லா சமயத்துக்கு உண்டான கேள்வி, தர்க்க ரீதியான கேள்வியும் எல்லாமே அதுக்கு பதில் இருக்கு. அப்படிதானே? ஆமாங்க. இதுவே நம்ம முஸ்லிம்ஸ கேட்டா ஏங்க பாக்ஷன் கேட்டா அதை சொல்ற செய்திப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்கள்கிட்ட இதுதான் இது ஏன் சொல்றாங்க ஆதாரம் உங்கள்கிட்ட இல்லைங்கய்யா. அவங்க நூல்லயே உங்களுக்கு ஆதாரம் இல்லைங்கய்யா. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லைங்க. ஏன் சொல்ற எதுவும் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குங்கய்யா. ஆமா, நம்மகிட்ட ஆதாரம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த பக்ஷம் சொல்லிட்டு இந்த நம்மளுக்கு பிறந்தநாள் அப்ப வாழ்த்துவாங்கய்யா. அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்த்தும் போது ஒரு வரி சொல்லுவாங்க குரான்ல இருந்து. அதுக்கு என்ன அப்புறம் அவங்களுக்கும் தெரியாது. எங்க ஆமா 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 சரிங்க, நல்லது. அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்த குரூப் இல்லமா? இது என்ன? கிமு 600 முதல் கிபி 1200 வரை சைவ சமயத்தின் பொற்காலம் என போற்றப்படுகிறது. தற்போது அந்நியர்கள் அனைவரும் ஓடிவிட்ட நிலையில் நாம் நம் சமய புதைகளை அழித்து அறிந்து பரவச் செய்வோம். இந்த வேலையை நம்ம செய்யணும். அப்படிதானே? ஆமாங்க. ஆமா, ரைட்டு.
எண்ணற்ற பழங்கால நூல்களும் கல்வெட்டுகளும் கோவில்களும் முகலாயர் முஸ்லிம்களாலும் ஆங்கிலேயர் கிறிஸ்தவர்களாலும் அழிக்கப்பட்டன. பின்னர் திராவிடர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்ட சிறு குழுக்களால் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகிறது. நம் சமய கல்வியை பாடத்திட்டங்களிலிருந்து தொடர்ந்து நீக்கி வருகின்றனர். இது உண்மைதான் இல்லையா? இந்த ஒரு சொல்லுல நம்மள மடக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம பறந்து விரிந்து சைவ ஆமாங்க. சமயம். ஆமா, சைவ சமயத்துல நம்ம திராவிடன்ற குழுவுல நம்மள பிரிச்சிடுறாங்க. ஆமா, அதாவது தென்னாடு அதாவது தெற்கு தான், அதாவது தென்னிந்தியர்கள் வடவர்கள் பிரிக்கிற மாதிரி. ஆமாங்கய்யா, அது செய்தி உண்மைதாங்க இது. ஐயா பேசுறதுன்னு கேக்குறீங்க நீங்க? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குதுங்க. குமரி கண்டத்தில் நம் வல்லரசுகளும் கோவில்களும் பல கல்வெட்டு பொக்கிஷங்களும் இந்திய பெருங்கடலுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது. வருங்கால சந்ததியினர் அவற்றை ஆராய்வாரா? ஈடு இணையில்லாத பெருமை கொண்ட நம் சமயத்தை அறிந்து பரவுவோமா? சிவ சிவ இப்படின்னு கேள்வியில முடிக்கிறாங்க. அப்படித்தானே? ஆமாங்கய்யா, அறிஞ்சா நம்மளுக்கு செய்தி நிறைய வருங்க. நம்ம ஆமா. சமயத்தோட இப்போ இன்னும் வளர்ச்சி. ஆமா, அப்போ மண்ணுல புதைஞ்சிருக்கு நம்ம கண்டம், இல்ல பிரிஞ்சிருக்கு. அப்படிதான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு காலை 10 மணிக்கு எடுத்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு சைவ சமயத்தினுடைய தொன்மை குறித்து கடந்த வகுப்பிலும் இந்த வகுப்பிலும் தொடர்ந்து பாடம் எடுத்து நடந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு நாம் காலம் குறித்தும் சைவ சமயத்தின் தொன்மை குறித்தும், காலத்துக்கு முற்பட்டது இந்த புவனங்கள் 224 புவனங்கள் என்று சொல்லப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த புவனங்கள் எல்லாம் கடந்து பால்வெளி மண்டலம் எல்லாவற்றுக்கும் அதெல்லாம் அனாதியாக அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் இதில் உயிர்கள் மட்டும் வந்து போகும், பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கும். இதில் இறைவன் கருணை வைத்தால் மட்டுமே ஒருவருக்கு முக்தி. தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இறைவனுடைய கருணையால் மட்டுமே நிகழும் என்று இந்த செய்தியை நாம் பார்த்தோம். அது இல்லாம இப்போ நம்முடைய வரலாற்று அடிப்படையில இன்னைக்கு நமக்கு இந்திய பெருங்கடல்ல நமக்கு குமரி கண்டம் ஒரு கண்டம் இருந்திருக்கிறது. அந்த கண்டத்தில் 49 நாடுகள் இருந்திருக்கின்றன. அதில் சைவ சமயம் மிக பறந்து விரிந்து காணப்பட்டிருக்கிறது. வல்லரசுகளாக நாம் இருந்திருக்கிறோம் என்ற சான்றுகளையும் இங்க வைக்கிறாங்க. அப்புறம் 3 சங்கங்களாக பிரித்து கிமு வருடங்களை பிரித்து அதில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கன்ற போல 3 சங்கங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடைச்சங்கத்திலிருந்து நமக்கு தொல்காப்பிய நூல் கிடைத்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. அப்படி நமக்கு சிவபெருமான் அனாதியாக அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருளாக சிவபெருமான் இருந்திருக்கிறார். அதிலிருந்து வந்த மற்ற சமயங்கள் கிளையாக பிரிந்து இறைவனை யாதொரு சமயமாக இருந்தாலும் யாதொரு தெய்வமாக இருந்தாலும் அது மாதொரு பாகனாக நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்து எல்லோரையும், அதாவது எவ்வுயிரும் தம்முயிர் போல் கருதி இதுல எல்லாரும் நம்ம மன்னிச்சு எல்லாரையும் ஒரு மாதிரி அணைச்சு அரவணைச்சு கொண்டு போறதுனால தான் நம்ம ரொம்ப பின்தங்கி போயிடுறோம். இருந்தாலும் இறைவன் நமக்கு உணர்த்துவாரு. காரணம் என்னன்னா, நம்ம பேதம் பார்க்காம அனைவரையும் சமமா கொண்டு போறதுதான் நம்முடைய தாற்பயம். அந்த வகையில தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு அடுத்த வகுப்பு நமக்கு அருள் புரியும் இறைவன் யார் என்ற தலைப்பில் நாம் உரையாற்ற நாம அடுத்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம். இந்த சாப்டர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோடைகால சைவ சமய வகுப்புல நம்ம பார்க்கலாம். அது என்ன இறைவன் யார் அப்படின்ற ஒரு பெரிய ஊடகமான கேள்வியோடு வைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலும் நம்ம சைவ சமயத்தினுடைய தொன்மை, அதனுடைய மாண்பு, காலம் குறித்து பார்த்தோம். இனி வரும் காலங்களில் இறைவன் யார், அது நம்ம எப்படி அடுத்து என்ன பண்ண போறோன்றதுல நம்ம கவனம் செலுத்தலாம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை உள்ளங்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பு யாராவது கருத்து தெரிவிக்கணும்னா தெரிவிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சி குறித்து நான் பேசுறேங்க ஐயா, இன்னைக்கு எனக்கு இது புரிஞ்சிருக்கு. ஓ, இப்படி ஒண்ணு இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்குங்க ஐயா. நான் இந்தியா மேப்ல இதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஒரு மேப் இருந்தது நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட உங்க மனசை நீங்க பகிரலாம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். வேற யாராவது பேசுறதுன்னா சொல்லலாம், கருத்து தெரிவிக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாய்ப்பு இருக்கா பேசுறதுக்கு? ஆர்த்தி ஐயா,
சொல்லுங்க சாமி. என்ன கத்துக்கிட்டீங்க என்ன? என்ன பார்த்துட்டீங்க? என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதுநாள் வரலும் 12வது வரலும் படிச்சிருக்கிறீங்க. நம்ம மேப் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்த்த மேப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க? ஆர்த்தி இருக்கீங்களா? ஐயா இருக்கேங்கய்யா. கவனிச்சீங்களா கிளாஸ் அன்னைக்கு? கவனிச்சேங்கய்யா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு? போச்சுடா சிவபெருமானே. சொல்லுங்க. என்ன கத்துக்கிட்டீங்க? இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல, இது என்ன இவ்வளவு அதிசயமா இருக்கு? ஓ! இதுவரைக்கும் நமக்கு தெரியாம இருந்தது அப்படின்றது எதனா ஒரு தெரியுதா? இல்ல மேப் உங்களுக்கு புரியுதா? பார்த்தீங்களா? ஐயா தெரியுங்கய்யா. குமாரிகண்டம் கூட தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஆ, பாத்து அதுதான் கேட்கிறோம். உங்களுக்கு என்ன அது விசித்திரமா தெரியுதா? எப்படி சொல்லுங்க? சைவ சமயத்தினுடைய தொன்மை குறித்து பேசியிருக்கேன். இதுல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கேட்கலாம் ஐயாகிட்ட. ஐயா இது இன்னைக்கு புதுசா இருக்குங்கய்யா இன்னைக்கு கேட்கவும். சரி சாமி. ரைட். ரொம்ப சந்தோஷம். வாங்க வருங்காலங்கள்ல வந்துருங்க. இறைவன் யாருன்ற தலைப்புல அடுத்து நம்ம வகுப்பு பார்க்கலாம். சரியா? சரிங்கய்யா. வாங்க, வாங்க, வாங்க. அதாவது குறிப்பு எடுத்தீங்கன்னா, இதுல ஒண்ணும் இல்ல. நம்ம காலத்தால முற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் சைவ சமயம். அப்புறம் வந்து வேற என்ன? தமிழ்ச்சங்கம் குறித்து பேசியிருக்கிறாங்க. முதல் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம் இதெல்லாம் பார்த்தோம். குமரிக்கண்டம். நன்றி. கிட்டத்தட்ட 49 நாடுகள் இருந்தது குமரிக்கண்டத்துல. பரவால்ல. இவ்வளவு பெரிய வரலாறு நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. சிவபெருமானே! சிவ சிவா! வேற யாராவது பேச விரும்புறீங்களா? நற்றுணையாவது நமச்சிவாயவே. சரி, நிறைவு செஞ்சுக்கலாமா? திருச்சிற்றம்பலம். யாராவது வாழ்த்து சித்ராம்மா வாழ்த்து படிக்க முடியுமா உங்களால? கையில் வைக்கிறம்மா. டைம் ஆயிடுச்சுங்க. திடீர்னு இடையில சரி, சரி. நன்றி, 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 நன்றி. திருச்சிற்றம்பலம். சரி நான் வாசிக்கிறேன். நானே வாசிக்கிறேன். திருச்சிற்றம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணிக்கு கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு எடுத்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூரில் வசிக்கக்கூடிய தம்பி திரு சிவக்கொழுந்து கார்த்திகேயன் அவர்களும் தொகுத்து வாசித்த நித்திலா சிவச்செல்வி நித்திலா அம்மா அவர்களையும் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கூடிய சிவச்செல்வி நித்திலா அம்மாவுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோடைகால சைவ சமய வகுப்பில் சந்திக்கலாம்.